உங்கள் எல்லாருக்கும் தமிழ்நாடோட அரசியல் தெரியுதோ இல்லையோ, ஆனால் திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கவங்க கிட்ட இந்த வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, சவுத் இந்தியாவை தான் திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் திராவிடியன் லாங்குவேஜஸ்னு சொல்லுவாங்க. இது உண்மையானு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோட்பாடு இருந்தது, இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு பொய்யான கோட்பாடு. இந்தியாவோட ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் தான். சான்ஸ்கிரிட்டில் இருந்தால் எல்லா லாங்குவேஜஸும் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. சான்ஸ்கிரிட்டை விட பழைய லாங்குவேஜஸ்லாம் இருந்திருக்கு. உலகத்திலேயே ரொம்ப பழமையான லாங்குவேஜ் தமிழ் தான். தமிழில் சான்ஸ்கிரிட் கலந்து தான் மற்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் உருவாச்சுன்னு சொல்லி ராபர்ட் கால்வெல் சொல்லிட்டு போயிட்டார். அவர் செஞ்ச ஒரு தப்பான விஷயம் என்னன்னா, இந்த லாங்குவேஜஸ்லாம் திராவிடியன் லாங்குவேஜஸ்னு பேர் வச்சுட்டு போயிட்டார். அப்படி பார்க்குறப்போ இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தை 200 வருஷம் தான் பழசு. அப்புறம் எப்படி 1000 வருஷத்துக்கு மேலே பழமையாக இருக்க லாங்குவேஜஸ்க்கு திராவிடியன் லாங்குவேஜஸ்னு பேர் வரும்? இது திராவிடியன் லாங்குவேஜஸ் கிடையாது, தமிழ் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இன்னும் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் அப்படின்ற வார்த்தையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்டும் லாங்குவேஜ் பேஸ்டாக தான் பிரிஞ்சுது. அதனால தான் அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் அடிஷ்னலாக இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தா அந்தந்த ஸ்டேட்டில் எந்தெந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அரசியலில் முன்னுரிமை இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு அவங்கவுங்க எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் இருக்கும். இப்போது தமிழர்கள் 700 வருஷமாக ஜாதி சண்டை போட்டுட்டு கல்வி அறிவு இல்லாமல் அடிமையாக தான் இருந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்க அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னா தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பொதுவான அடையாளத்தை உருவாக்கணும். இப்போ நான் தமிழன்னா அவங்க வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா எங்கள் 2 பேருக்கு வேறு அடையாளம் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அடையாளமாக கொண்டு வந்தால் அவங்க ஈஸியாக அதிகாரத்துக்கு போகலாம். அதனால் இந்த திராவிடம் அப்படின்ற ஒன்று தூக்கி பிடிச்சிட்டு நீ தமிழனோ நான் வேறு லாங்குவேஜோ பேசுகிறவனோ கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்துக்காக இந்த ஒரு வார்த்தையை இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இந்த ஒரு வார்த்தையை வச்சு இருக்க அரசியல் கட்சிகளோட தலைவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தமிழர்களாக மட்டும் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அரசியல் பிழைப்புக்காக தமிழ் தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க.